அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் ஃபுல்லாக பாருங்கள். கிராமர் பார்ட் ஃபுல்லாகவே 2025 புது சிலபஸோட யூனிட் 1 கிராமர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு, கீழே பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் கொடுத்துருக்கோம். அதை தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி படிங்க, சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இது ஏற்கனவே இருந்த டாபிக் தான், அதனால இதுல எப்படி கொஸ்டின்ஸ் வரும், என்ன மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஸோ இது புது சிலபஸ்லாம் இன்க்ளூட் பண்ண போறல, ஏற்கனவே பழைய சிலபஸ்ல இருந்ததான். ஓகேவா? இதை இப்போ எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணுங்கிறத நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இடியம்ஸ் அப்படிங்கிற டெஃபினேஷன்னா, an idiom is a group of word whose meaning different from the literal meaning of the individual words. அதாவது என்னன்னா, இடியம்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்டு தான், ஒரு 2-3 வார்த்தை சேர்ந்ததான் இடியம்ஸ்ல வர்றது. ஆனா அதோட மீனிங் இருக்கு இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மீனிங், இந்த வேர்டு கொடுக்குற மீனிங்கை விட அது உண்மையா ஸ்டேட்மெண்ட்ல வர்றப்ப அதோட மீனிங் என்ன செய்யும், அப்படியே மாறும். அதான் சொல்லியிருக்காங்க, இடியம் இஸ் a group of word whose meaning is different from the literal meaning of the individual words. அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையோட மீனிங்கை கொடுக்காது, அது வேற ஒரு மறைமுகமான ஸ்டேட்மெண்டோட மீனிங்கை கொடுக்கும். அதுதான் இதோட டெஃபினேஷன். ஓகேவா? The meaning is often metaphorical and the phrase conveys an idea in an creative or figurative way. அதே தான் சொல்லியிருக்காங்க. டேட்டா எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஓகேவா? பிரேக் த ஐஸ். பிரேக் த ஐஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு 2-3 வேர்டு, பிரேக் ஒரு வேர்டு, தி ஒரு வேர்டு, ஐஸ் ஒரு வேர்டு. இந்த 2-3 வேர்டு சேர்ந்தது ஒரு குரூப் ஆஃப் வேர்டா இருக்கு. இப்போ பிரேக் த ஐஸ்னா மீனிங் என்ன? ஐஸை உடனே அர்த்தம், கரெக்டுங்களா? இதோட எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தோன்னா ஐஸோட, ஆனா அது எக்ஸாக்ட் மீனிங்கா அது சொல்லாது. என்ன சொல்லியிருக்குன்னா, டு இனிஷியேட் எ கான்வர்சேஷன் ஆர் ஸ்டார்ட் எ ரிலேஷன்ஷிப். டு இனிஷியேஷன் எ கான்வர்சேஷன் ஒரு மறைமுக அர்த்தத்தை கொடுக்கும். அதுதான் இடியம்ஸ்ங்கிறது. ஓகேவா? எப்படின்னா, பிரேக் த ஐஸ்ங்கிறது அந்த ஃபியரை உடச்சி நீ பேசு, கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணு, அந்த மாதிரி மீனிங்கை கொடுக்கும். பட் ஆனா எக்ஸாக்ட் மீனிங் என்ன? பிரேக் த ஐஸ்னா ஐஸை உட அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, கான்வர்சேஷனை உடச்சு பேசு, அந்த மறைமுக பழமொழி பேசுன்னு சொல்லுவாங்கல்ல. சிம்பிளா சொல்ல போனா ஜாட பேசுவாங்கல்ல, அதான் இடியம்ஸ், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? பிரேக் த ஐஸ் அப்படின்னா மறைமுகமா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கான்வர்சேஷனை உடச்சு பேசு அப்படிங்கிறதா அதோட மீனிங். ஓகேவா? ஓகே. அண்டர் த வெதர் அப்படிங்கிற ஒரு 3 வேர்டு இருக்கு. டு ஃபீல் இல் ஆர் அன்வெல். இது அண்டர் த வெதர் அப்படின்னா வெதர் கண்டிஷன் கீழே தான் நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் வந்து வானத்து கீழே இருக்கேன், பூமி கீழே இருக்கேன், ஆகாயத்து கீழே இருக்கேங்கிற அர்த்தம் கொடுக்கவே கொடுக்காது. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் அண்டர் த வெதரோட மீனிங். ஸோ ஸ்பில் த பீன்ஸ் அப்படிங்கிறது டு ரிவீல் ஏ சீக்ரெட். எக்ஸாக்ட் ஏதாவது மீனிங் பொறுத்தா, ஏன்னா அண்டர் த வெதர்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிங்கடா அப்படின்னு எவ்வளோ மிஸ்மேட்ச் ஆகுது மீனிங். பட் ஆனால் மறைமுக வார்த்தை அதுதான். ஓகேவா? ஸோ மறைமுகமான அர்த்தங்களை வச்சு கூறுவதுதான் இடியம்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, அதோட எக்ஸ்பிளேஷன் பாருங்க. இடியம்ஸ் ஆர் நாட் மீன் பை அண்டர்ஸ்டுட் வேர்ட் பை வேர்ட். வேர்ட் பை வேர்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கலாம் தெரியுது. தே ஹாவ் ஏ மீனிங் தட் கம்ஸ் ஃப்ரம் ஹவு தே ஆர் யூஸ்டு கல்ச்சுரலி ஆர் கண்டெக்சுவலி. டு அண்டர்ஸ்டாண்ட் இடியம்ஸ் ஒன் மஸ்ட் பி ஃபெமிலியர் வித் த லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன். அதாவது இடியம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அந்த மொழியில புலமை பெற்றவனா இருக்கணும். அப்பதான் இடியம்ஸை டேரக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி நம்மள மாதிரி இப்படி உட்காந்து படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்த phrases. Okay, a phrase is a group of words that work together to convey a particular meaning. phrase-ங்கிறது ஒரு group of word தான், அதே சமயம் இது ஒரு பர்டிகுலர் மீனிங்கை கன்வே பண்ணும். A phrase may have a literal or figurative meaning. It is simply a collection of words that form a meaningful unit in a sentence. idioms மாதிரி phrases கிடையாது. phrases வந்து அது சொல்ல வர்ற அர்த்தத்தை டைரக்டாவே 90% சொல்லிடும். எக்ஸாம்பிள் பண்ணலாம், இடியம்ஸ் வந்து மறைச்சு சம்மந்தமே இல்லாம பழமொழியெல்லாம் பேசி ஜாடையெல்லாம் பேசி சொல்லிட்டு இருப்பாங்க இடியம்ஸ்ல. ஆனா ஃப்ரேசஸ்ல அந்த இதே கிடையாது. டைரக்டா இப்ப பாருங்க, ஆன் த டேபிள் அப்படின்னா டேபிள் மேல ஒண்ணு இருக்கு, லிட்டரலி அதோட மீனிங் என்ன, ஆன் டாப் ஆஃப் த டேபிள்ங்கிறது மட்டும்தான் அர்த்தம், வேற எதுவுமே கிடையாது. பை த வே அப்படின்னா வழி, இன்ஃபார்மல் ஃப்ரேஸ் டு இன்ட்ரோடியூஸ் ஏ நியூ டாபிக் ஆர் ஐடியா. பை த வே அப்படிங்கிறது அதான். ஓகேவா? அட் த எண்ட் ஆஃப் த டே அப்படின்னா அந்த நாளோட கடைசி இது அப்படிங்கிறதா மீனிங். அட் த கன்க்ளூஷன் ஆஃப் எவ்ரி திங் ஆர் ஆஃப்டர் கன்சிடரிங் ஆஃப் எவ்ரி திங். ஸோ இதோட மீனிங்கை 90% என்ன சொல்லிடுறோம், ஸ்டேட்மெண்ட்குள்ள வந்தாலும் அதோட மீனிங் மாறாது, அதே மீனிங் தான் சொல்லலாம். அது பேர் தான் ஃப்ரேஸ். ஓகேவா? ஆன் த டேபிள், பை த வே,
ஓகேவா? ஸோ எல்லாமே என்ன டைரக்டா மீனிங்கை கொடுக்கும். ஆனால் இடியம்ஸ்ல டைரக்டா மீனிங்கை கொடுக்காது. அது ஒரு ஜாடா பேசுற மாதிரி. ஓகேவா? ஓகே, எக்ஸ்பிளேஷன் பாருங்க. phrases can be used both in formal and informal context. எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். they can be straightforward with literal meaning, டேரக்டா சொல்லிரும். or they may have an idiomatic or figurative meaning. சில சமயம் மறைச்சும் சொல்லப்படலாம். அப்படி they may have இருக்கலாம். ஆனால் 90% phrases என்ன மீனிங்கை சொல்லிடும். அதான் ஓகேவா? ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க இடியம்ஸ்க்கும் ஃப்ரேசஸ்க்கும். ஃபர்ஸ்ட் இந்த அடிப்படையை தெளிவாக நடத்திட்டோம்னா உள்ள போய் படிக்கிறப்ப நம்ம குழப்பமாகாது. அதுக்கு தான் டேட்டா அந்த பேசிக் கான்செப்டை முதல் நடத்துறது. ஓகேவா? ஓகே, இப்போ ஆஸ்பெக்ட்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசஸ் எல்லாமே இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட டிஃப்ரென்ஸ்லாம் என்னன்னு பாருங்க. மீனிங் என்ன? நாட் லிட்ரல். டேரக்டாக அந்த கோர் வேர்டு மட்டும் படித்தா கூட போதும். லிட்ரலாக மீனிங்கை சொல்லாது. ஆனால் இங்கே கேன் பி லிட்ரல், மீனிங்கை சொல்லிடும். இப்போ கிக் த பக்கெட் அப்படின்னா பக்கெட்டை உதன அர்த்தம் கிடையாது. டு டை, அது இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். அது மறைமுகமாக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதான் கிக் த பக்கெட் அப்படிங்கிறது. போய் பக்கெட்டை உதங்குற அர்த்தம் கிடையாது. அதை மறைச்சு உள்ள பழமொழியிலே இவங்க என்ன சொல்கிறாங்க, செத்து போகலாம், செத்து போகிறது பற்றினது. இது ஆன் த டேபிள் அப்படிங்கிற லிட்டரலியாக நமக்கு ஆன் த டேபிள் தான் மீனிங் வரும். ஓகேவா? இது கல்ச்சரல் அண்ட் கண்டெக்சுவல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட், மோர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், டேட்டா மீனிங்கே தரும். டேட்டாவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, யூசேஜ் எங்கெல்லாம் யூசேஜ் பண்ணுறாங்க? காமன் இன் இன்ஃபார்மல். இங்கே போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை படித்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்காமல் நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். அப்போ தான் எங்கே போனாலும் ஜஸ்ட் நம்மளால கிளாரிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ இடியம்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறது? இன்ஃபார்மல் மட்டும். ஃப்ரேசஸ் வந்து ஃபார்மல், இன்ஃபார்மல் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சம்மரி பார்ப்போம் கடைசியாக. idioms are expression with figurative meaning that cannot be understood by the literal meaning. அது ஓகே, அதுதான் கன்க்ளூஷன். ஓகே, phrases வந்து அதே கேன் லிட்டரல் மீனிங்கை கொடுக்கும், ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ idioms அண்ட் ஃப்ரேசஸ்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக படிச்சாச்சு. இப்போ ஸ்டாண்டர்டுக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஃப்ரேசஸ் 6th ஸ்டாண்டர்டில் ஃப்ரேசஸை பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஃப்ரேசஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா? idioms பற்றி கொடுக்கவே இல்லை. ஸோ ஃப்ரேசஸ், இப்போ ஃப்ரேசஸ்னா என்னன்னு இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, phrases are group of 2 or more words work together to perform a single grammatical form in a sentence. Phrases do not contain a subject or a predicate. சப்ஜெக்ட் ஃப்ரேஸ்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டா அதில் சப்ஜெக்ட் இருக்காது, ப்ரிடிகேட்டுங்கிறது செயல், வெர்ப் ஃபார்ம் இருக்காது. அதான் ஃப்ரேஸ். ஓகேவா? அதான் தெளிவாக வச்சுக்கோங்க. இதை படித்து இப்போ புரியலைன்னா தமிழில் வாசிச்சுக்கோங்க. அப்படி புரியுதுன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுச்சுன்னா அதை அதோட விட்டுறணும். எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நம்ம அப்போதான் திருப்பி குழப்பம் நமக்கு. புரிஞ்சிச்சுன்னா விட்டுருங்க. ஓகேவா? நேரம் உள்ள போயிடலாம். ஓகே, இப்போ 6th ஸ்டாண்டர்டில் மேட்ச் த ஃப்ரேசஸ் வித் தர் மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃப்ரேஸ், இப்போ ஃப்ரேஸ்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டெக்ஸ்ட்ல படிச்ச என்ன ஃப்ரேஸ்னா மேக்ஸிமம் மீனிங்கை ஒரு வகையான மீனிங்கை கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, டு ஹாட் கண்டென்ட், இங்கே மேட்ச் த ஃபாலோயிங், இதெல்லாம் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு ஆன்சர். கம் அண்டர் ஃபயர், டவுன் டு எர்த், கோ டு பீசஸ், இன் கோல்டு பிளட், ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹிட் த நெயில் ஆன் த டாப் அப்படிங்கிற அர்த்தம் என்ன? நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி பேசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மேபி சே எக்ஸாக்ட்லி த ரைட் திங் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் ஆன்சர் அதான். ஓகே, இப்போ நம்ம இப்படிதான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ ஹிட் த நெயிலுக்கு சே எக்ஸாக்ட்லி ரைட் திங் இது கண்டுபிடிக்கலாம். டவுன் டு த எர்த், எர்த்து கீழே இருக்குங்கிற அர்த்தமா வராது. கம் அண்டர் ஃபயர், இன் கோல்டு பிளட் வந்து மெர்சிலெஸ்லி இருக்கலாம். ஏன்னா கோல்டு பிளட்டுங்கிற ரத்தம், மெர்சி இரக்கம், இது ரெண்டுக்கும் கொஞ்சம் ஒரு கோரிலேட் ஆகுது. மேபி இருக்கும் கண்டிப்பா. கம் அண்டர் ஃபயர் தெரியல, ஆன்சர் பார்க்கணும், பார்த்துக்கலாம். டு ஹார்ட்ஸ் கண்டென்ட், ஹார்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அஸ் மச் யூஸ் லைக் அப்படின்னு மேபி இருக்கலாம். கரெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்துருவோம் டேட்டா. டூ ஹார்ட் ஹார்ட்னாலே சொன்னேன் இல்லையா, ஹார்ட்டு அன்பு அப்படின்னு வர்றாங்க. ஸோ அஸ் மை லைக். ஓகே, கம் அண்டர் ஃபயர், நெருப்புக்கு கீழே இருக்குது. அப்போ நெருப்பு கீழே இருந்தாலும் நமக்கு அது ஒரு பிரச்சனை தானே. பி கிரிட்டிசைஸ், பி கிரிட்டிசைஸ் கரெக்டாக இருக்கும். நம்மளை எவ்வளோ சிக்கலை மாட்டி விட போகலாம், நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். டவுன் டு எர்த்து, ப்ராக்டிக்கல் அண்ட் ரியலிஸ்டிக். டவுன் டு எர்த்னா என்ன சொல்லுவாங்க? டவுன் டு எர்த் எதை மீன் பண்ணுது? பூமிக்கு கீழே இருக்க ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்கு.
ஓகேவா? கோ டு கோ டு பீசஸ், கெட் வெரி அப்செட். கோ டு பீசஸ்ன்னு சொல்றது அமைதிக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா இரு அப்படிங்கிறது அப்செட்டா இருந்தால் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இன் கோல்டு பிளேங்கிறது நான் சொன்ன மாதிரி மெர்சிலெஸ்லி. ஹிட் த நெத்தி போட்ட மாதிரி அடிச்ச மாதிரி பேசுறது ரைட் திங். சே எக்ஸாக்ட்லி ரைட் திங். மறைச்செல்லாம் பேச நேரா பேசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். இப்போ புரியுதா ஃப்ரேஸ் மீனிங்னா என்னன்னு புரிஞ்சுங்களா? இதுவும் மறைமுக வார்த்தை தான். ஆனா நம்மளால ஓரளவு என்ன செய்ய முடியும், கெஸ் பண்ண முடியும். சம்மந்தமே இல்லாம கிக் த பக்கெட்டும் செத்து போறதை சம்மந்தப்படுத்துற மாதிரி இடியம்ஸ் மாதிரி இங்க இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட. அடுத்த பாருங்க, இன்னொரு புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கு, அதையும் உள்ள ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரேசஸ் எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்லை, அதே தான் சொல்லியிருப்பாங்க. டுகெதர் சிங்கிள் சப்ஜெக்ட் ஆர் பிடிக்கிட்டு இருக்காது. ஓகே, ஏன்னா புக்குக்குள்ள இருந்து எல்லா இடத்துலையும் எடுக்கிறான்ல, ஸோ ஒவ்வொரு மேட்ச்க்கு மேலேயும் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்ப்போம். ட்ரூ லெவல் வித் whoop with glee, jammed on the brakes, clung for dear life, charged up the road, beat a hasty retreat. செம்ம டஃபாக கொடுத்துருக்காங்களே. ட்ரூ லெவல் வித், இங்கிட்ட என்ன, ரன் வெரி குவிக்லி இன் பேனிக், டு லீவ் ஏ பிளேஸ் குவிக்லி. ஃபஸ்ட்டு கொஸ்டினை வாசிச்சு அடுத்த நிமிஷம் ஆன்சரை வாசிக்கிறோம். ஆன்சர்லேருந்து நமக்கு ஒரு என்ன சொல்லு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் கொஸ்டின் எதுன்ட்டு. ஓகேவா? ரன் வெரி குவிக்லி இன் பேனிக். பேனிக் சம்மந்தப்பட்டு ஏதாவது இருக்கா? jammed on the bracing of dear life, charged up the road, beat on hasty retreat. கெஸ் பண்ண முடியல. டு லீவ் a place quickly, குயிக்கா லீவ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. as if one life depends on it, tried to stop motion immediately. பிரேக்குன்னு வருது, பிரேக்கு மோஷன், இது கொஞ்சம் சம்மந்தம் இருக்கு. திருப்பி ஆன்சர் பார்த்துட்டு வரலாம். ஓகே, சூப்பர். பார்த்தீங்களா? ஜாம்டு, ட்ரைடு டு ஸ்டாப் மோஷன். ஓகே, மேலே வந்துடுவோம். வேற நெக்ஸ்ட் வந்து rose to an equal level. Rose to an equal level. Rose to an equal level. Hope with glee. சரி, ஓகே. Shout with enthusiasm and happiness. Shout with, அப்போ பீட்ஸ் இதுக்கு நேரம் இருக்கிறது கண்டிப்பாக இருக்காது. Shout with enthusiasm and happiness. ஹாப்பினஸ்னு ஒரு டியர் லைஃப் இருக்குமோ? டியர் லைஃப் இல்லை வித் க்ளூ இருக்கலாம், பார்க்கலாம். இங்கே இருக்கு, க்ளூ இருக்கு. ஷவுட் க்ளூ. ஓகே, கரெக்டாக ஆன்சரை பார்த்துருவோம். ட்ரூ லெவல் வித் அப்படிங்கிறது ரோஸ் டு அன் ஈக்குவல் லெவல். கிரிஞ்ச் ஃபார் டியர் லைஃப். சார் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். லைஃப் ஈஃப்னு வரும்போது டியர்னு இங்கேயும் லைஃப் இருக்குது, இங்கேயும் லைஃப் இருக்குது. சார் யோசிக்க மாட்டோம். சார்ஜ் அப் த ரோட், ரன் வெரி குயிக்லி இன் பேனிக். ரன் வெரி குயிக்லி, ரோட், சார்ஜ், இதெல்லாம் லிங்க் ஆகுது. ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இது மாதிரி நம்மளா ஜஸ்ட் என்ன பண்ணோம், அசம்ஷன் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஆனால் புக் பேக்கை படிச்சுட்டு போயிருங்க தயவு செஞ்சு. புக்கில் தான் கேட்க போகிறாங்கன்னா எதுக்கு ரிஸ்க் நமக்கு? இந்த இடியம்ஸில் கிக் த பக்கெட்லாம் கொடுத்தாங்கன்னா எப்படி படிக்காமல் அதை எப்படி கெஸ் பண்ண முடியும்? வாய்ப்பே கிடையாது. பீட் ஏ ஹாஸ்டிட்டி, டு லீவ் ஏ பிளேஸ் குயிக்லி. ரீட்ரீட்னு வருது. ஸோ டு லீவ் ஏ பிளேஸ் குயிக்லி. இதுக்கெல்லாம் பெட்டர் என்ன தெரியுங்களா? இதை புரிஞ்சு இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிரேக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா கூட கண்டுபிடிச்சா வச்சுக்கலாம். மீதி வேர்டெலாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல, அதையெல்லாம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் சின்னதாக ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கணும். இப்போ ரோட்டில் தான் குயிக்காக ரன் வெரி குயிக் ஓட முடியும், அந்த மாதிரி. இப்போ டியர் லைஃப்னு வருது, இங்கே லைஃப் வருது, இந்த மாதிரி போட்டோம்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் என்ன பண்ணலாம், ரிமெம்பர் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப டெஸ்ட் போடும்போது பார்ப்போம். ஓகே. ஸோ எண்டு போட்டாச்சு. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஓவர். 6th ஸ்டாண்டர்ட் ஓவர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிடிஎஃப்பை அப்படியே வீடியோ கீழே டவுன்லோடில் கொடுக்குறேன், பிடிஎஃப்பை கொடுக்குறேன் லிங்க்கில். அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணி படிக்கணும். அப்படியே டவுன்லோட் பண்ணி நேராக நீங்கள் படிக்க வேண்டியதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. பேசிக் அடிப்படையான கிராமரை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாச்சு. இடியம்ஸ்னால் என்ன, ஃப்ரேசஸ்னால் என்னன்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட். போயமுக்கும் ப்ரோஸுக்கும் மட்டும்தான் 10th வரைக்கும். மீதி அந்த பாடம் போயத்தை தவிர மீதி எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். தெளிவாக கொடுத்துட்டான் சிலபஸில். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு தயவு செஞ்சு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மெட்டீரியல் கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் அனுப்புங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஆல்ரெடி நான் எல்லா வீடியோவும் சொன்ன மாதிரி ஒரு பெருசாக எந்த சேனலும் சப்போர்ட் இருக்காது. நம்ம ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அந்த ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டுமே ஒரு சேனல் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சிலபஸ் மாற்றினால கொலாப்ஸ் ஆனால திரும்ப இந்த டைம் எடுத்திருக்கோம். எண்ணி 1.5 மாதம்
அதுக்குள்ளே பிப்ரவரி எண்டுக்குள்ளே சிலபஸ் முடிச்சு நம்ம தூக்கி வந்து டேட்டா ஜிஎஸ் போயிடணும், அவ்வளோதான். ஸோ டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் நிறையா, அதான் முக்கியம். இப்போ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன், அவ்வளோதான். அந்த பாடத்தை கவனிக்கிறீங்க, பிடிஎஃப் வச்சு ரீகால் பண்ணுறீங்க, நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. இந்த வீடியோவை பார்த்தோன்னே நம்ம படிச்சிட்டோம் நினச்சிக்காதீங்க, இதுக்கு பேர் படிப்பு கிடையாது, ஜஸ்ட் கவனிக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? படிக்கிறதுனா நீங்கள் உட்காந்து உங்களோட மனப்பாடம் பண்ணி படிக்கணும். ஓகே இதுக்கு இது அப்படின்னு ஷார்ட்கட் போட்டு படிக்கிறது பேர் தான் படிக்கிறது. வீடியோ பார்க்கறது பேர் படிக்கிறது கிடையாது, கிளாஸ் கவனிக்கிறது. ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க. லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்புங்க. கூடிய சீக்கிரம் 7th 8th 9th 10th இன்னும் 2 நாளில் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.